கார்த்திக்கை யார் கடத்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவ போய் விசாரிக்கும்போது, எஸ்எஸ்கே இருந்துட்டு நான்லாம் கடத்தல. இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கடத்தி வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாரி கதறிட்டு இருந்தான். அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி நம்ம கார்த்திக்க கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே வந்து அந்த டாக்குமெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்குறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பிளான் சேர்ந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கடத்தப்பட்டதா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் உடந்தையா இருந்து தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கார்த்திக்கோட சுயரூபத்தை பார்த்து நம்ம கௌதம் பயங்கரமா அதிர்ச்சியாக போறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அஞ்சலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா தப்பவே முடியாது. அதாவது இந்த குடும்பத்துல நம்ம கௌதமோ, இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திகை எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரியறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகை காப்பாத்துறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.